தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/7/2018 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 2:37 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாள். அவருடைய ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் நாம் ஏற்று அதன் வழியாக நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி நாள். எப்பொழுதுமே ஒரு கிரகம் வக்ர இயக்கத்திலே இருந்தால் பலன்கள் சரியாக கொடுக்காது. எந்த கிரகமேனும் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தால், அல்லது திசாநாதனாக இருந்தால், புத்திநாதனாக இருந்தால், அல்லது ஒரு மிகப்பெரிய கிரகமாக இருந்தால், அந்த கிரகம் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது அதனுடைய பொசிஷன் சரியில்லாத நிலை. எனவே அது கொடுக்கக்கூடிய பலன்களை திருப்தியாக கொடுக்காது. இன்றைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எனவே மேசராசிக்காரர்கள் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். மேசராசியை அந்த குரு பார்க்கிறது. அதே நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களும் மிக மகிழ்ச்சி அடையலாம். அவர்களை பார்க்கும் குருவும் வக்ர நிவர்த்தியாகி முழு வலிமையோடு பார்க்கின்றார். கும்பராசிக்காரர்களும் சந்தோஷப்படலாம். காரணம் என்ன என்றால் அவர்களையும் 5ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். நவகிரகத்திலேயே சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான் ஒருவர் தான். அந்த குருவுக்குரிய நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் இதுவரை நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றையிலிருந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வு, மேன்மை, புகழ், கீர்த்தி, செல்வ விருத்தி, செல்வாக்கு எல்லாம் வரப்போகுது. காரணம் என்னன்னா இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைக்கு வக்ர நிவர்த்தியாகி நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். அதற்கு அடுத்தது அது எந்த கட்டத்தில் இன்றைக்கு இருக்கு அப்படின்னா துலாம் ராசியில இருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் சந்தோஷப்படலாம். இந்த துலாம் ராசியில இதுவரை அதனுடைய பகைவன் இந்த குரு. ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரனுக்கு சம வலிமையான எதிரி குரு பகவான். அந்த பகைவனாக இருந்து வக்ரமாக இருந்து இதுவரை அவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய விபத்துகளை கொடுத்திருக்கலாம், செலவுகளை கொடுத்திருக்கலாம், வீண் விரயங்களை கொடுத்திருக்கலாம், சண்டை சச்சரவுகளை கொடுத்திருக்கலாம், நட்பை பகையாக்கி இருக்கலாம், உறவெல்லாம் பகையாகி போயிருக்கலாம். ஆனால் அவைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று வருகிறது. அப்ப இன்றைக்கு எப்படி குரு பெயர்ச்சி இன்றைக்கு நம்ம குருவை கொண்டாடுறோமோ அதே மாதிரி இன்றைக்கும் அதிகாலையிலேயே நீங்கள் குருவை போய் வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில பொதுவாக பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருக வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிற எண்ணங்கள் நிறைவேற இன்று அதிகாலையில் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த 12 ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் மேலே குறிப்பிட்ட இந்நேரம் சொல்லிய அந்த நட்சத்திரக்காரர்கள், ராசிக்காரர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு குரு பகவானை சந்திப்பது நல்லது. குருவை வழிபட்டால் குதூகலம் கூடும். பொதுவாக எல்லா கிரகங்களும் பார்க்குது. ஆனால் குரு பார்வைக்கு மகத்துவம் கூட அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு பச்சை கொடி காட்டுபவர் குரு பகவான். ஒருவருக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு பச்சை கொடி காட்டுபவர் குரு பகவான். அந்த குரு எப்படி இருப்பாரு அப்படின்னா தெற்கு நோக்கி இருப்பாரு. தினத்தந்தியில இந்த ராசி பலன்கள் எழுதுகிற பொழுது தென்முக கடவுளை இன்முகத்தோடு நீங்கள் வழிபட்டால் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும்னு நம்ம குறிப்பிட்டு எழுதுறது வழக்கம். அதுக்கு இந்த தென்முக கடவுளாக இருப்பவர், தெற்கு நோக்கி இருப்பவர் இந்த குரு பகவான். எல்லா கோயிலுக்கும் போய் பாருங்க, எல்லா தெய்வங்களும் அப்படியே கீழே உள்ள கட்டடங்கள்லேயே இருக்கும். ஆனால் குரு எப்படி இருப்பாருன்னு இப்ப இன்றைக்கு நீங்க போய் பார்த்தா தெரியும். சிவன் எந்த உயரத்தில் இருக்கிறாரோ அந்த உயரத்திற்கு குரு இருப்பார். சிவன் இருக்கிற உயரம், இப்ப பிள்ளையார்பட்டிங்கிற ஊருக்கு வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய உயரம் கொஞ்சம் உயரத்தில் இருப்பார் சிவன். அதற்கு எந்த ஒரு தனி பீடம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு இணையான உயரத்திலே அதற்கு பக்கத்திலே தெற்கு நோக்கி இருப்பவராக இருப்பவர் குரு பகவான். ஆக மரியாதைக்குரிய தெய்வமாக இருப்பவர் குரு. குருவருளும் திருவருளும் துணைன்னு நம்ம எடுத்து எழுதலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில 3ஆம் இடத்தை பிடிப்பவர் குரு. இருந்தாலும் அவர் வாழ்க்கையில முதலிடம் பிடிக்கிறாராம். எப்படின்னா முதலிலே மாதா, அதற்கு அடுத்தது பிதா, அதற்கு அடுத்தது குரு, அதற்கு அடுத்தது தெய்வம். மாதா என்பவள் முதலிலே நம்ம தாயை தெரிஞ்சுக்கலாம். பிறந்த உடனே தாய் தான்ங்கிறது பக்கத்தில் படுத்திருக்க போது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த தாய் காட்டித்தான் தந்தையை தெரிய வேண்டும். இவர்தான் உன் தந்தைன்னு தெரியணும். ஆகையினாலே மாதாவுக்கு அடுத்தது பிதா, பிதா காட்டித்தான் குருவை அறிந்து கொள்ள வேண்டும். இவர்தான் உனக்கு குருன்னு அவர் காட்டணும். அதனால 3ஆம் இடத்திலே குரு, அந்த குரு காட்டித்தான் இவர்தான் உனக்கு தெய்வம்னு காட்டணுமா. ஆகையினாலே தான் எதை நீங்கள் செய்தாலும் குருமூர்த்தமாக செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்லோகத்தை கத்துக்கிறீங்க அல்லது ஒரு பாடல் படிக்கிறீங்க, எந்த தெய்வத்தை கும்பிடுறோம்னு நினைச்சா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாடு புத்தகத்தை பார்த்து கும்பிடுறதை காட்டிலும் ஒரு குரு ஆலோசனை கேட்டு செய்கிற போது அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும், அதுக்கு ஒரு மகத்துவமும் இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட குரு பகவான்
இன்றைக்கு துலாம் ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எனவே இன்றைக்கு அது மிக பலத்தோடு இருந்து அது பார்க்கிற இடங்கள் மேசராசி, மிதுன ராசி, கும்பராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் வரவில்லையா? கல்யாணம் வரும். பிள்ளை பேருக்காக நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அதற்கான முயற்சி எடுத்தும் தோல்வியில் இருக்கிறதா? இனிமேல் அதற்கு புத்திர பேர்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் தொடங்க நினைக்கிறீர்களா? உங்களுக்கு தொழில் முயற்சிக்கு பணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் எந்த தடை இருந்தாலும் தடைகளை அகற்றுகிற ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு. அந்த குரு இன்றைக்கு வக்ர நிவர்த்தி ஆவதால் இன்று அதிகாலையிலேயே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கடமையில் இருந்த தொய்வு அகலும் நாள். இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வரப்போகிறது. குருவின் பார்வை இருப்பதால் குதூகலம் கூடும், குழப்பங்கள் அகலும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்திற்கு ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பண வருவாய் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் ஏதேனும் திட்டங்கள் தீட்டியிருந்தால் அதில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு பார்க்கும் குரு இன்றைக்கு பலத்தோடு பார்க்கிறது. எனவே கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அனுகூலத்தோடு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கின்ற இனிய நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, அரசு வேலைக்காக நீங்கள் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைகின்ற பொழுது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. நண்பர்களாலும் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற குரு பகவான் இன்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விட்டார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கின்ற வரை வாகனத்தாலும் உங்களுக்கு தொல்லை, வாய்த்த நண்பர்களாலும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம். எனவே எதை செய்தாலும் இன்றைக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு 63 வழிபாட்டையும் குரு வழிபாட்டையும் மேற்கொண்டால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிநாதன் புதன் இப்பொழுது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். வாக்குவாதங்களால் பிரிந்து சென்ற உறவினர்கள் கூட இப்பொழுது மீண்டும் வந்து இணையலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். இன்றைக்கு காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு கலகலப்பான தகவல் வரப்போகிறது. குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பவர் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார். முழுமையாக பலம் பெற்றிருக்கிறார். 6க்கு அதிபதி பலம் பெறும் பொழுது உத்தியோக முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறும் தன்மை, நண்பர்களின் நல் ஆதரவு அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, கேட்ட இடத்தில் உங்களுக்கு தொகையும் கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைத்து மகிழ்கிற இந்த நாள் ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாகரிக பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வாய்ப்பும் கைகூடப் போகின்றது. 2ஆம் இடத்திலே சனி இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. 7ரை சனியில் முதல் 2.5 ஆண்டு முடிந்து அடுத்த 2.5 ஆண்டில் இப்பொழுது ஜென்மச்சனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி என்று சொன்னாலே உங்களோடு சனி இருப்பதைப் போல உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் கொஞ்சம் பலம் பெற்றுகிறார். பலமிழந்திருந்த குரு பகவான் இன்றைக்கு பலம் பெறுவதால் இனி படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். உங்கள் எண்ணங்கள் ஈடேறுகிற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இன்று அதிகாலையிலேயே நீங்கள் குரு பகவானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ல் இருக்கின்ற குரு பலம் பெற்று விட்டார். 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்று சொல்வார்கள். ஒரு சிலர் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்று கூட சொல்வார்கள்.
ஆனால் உங்களுடைய பதவியில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரலாம். நீங்களாகவே ஏதேனும் ஏற்பாடுகள் செய்தாலும் கூட அந்த ஏற்பாடுகள் நல்ல விதமாக முடிவடையும். அது மட்டுமல்ல, குருவின் பார்வை 2இல் பதிவதால் குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை முன்னிட்டு நீங்கள் ஏதேனும் சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவதில் கூட தனி கவனம் செலுத்துவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இன்றைக்கு சந்திர பகவான் உலா வருகிறார். குரு பார்க்கிறார். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே உங்களுடைய கனவுகள் நனவாகப் போகின்றது. வாகனம் வாங்கும் யோகம் முதல் வாகன யோகம் அனைத்தும் வரும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருப்பவர் கொஞ்சம் பலம் பெறுகிறார். அஷ்டமத்தில் குரு பலம் பெறுகின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் உருவாகலாம். மாற்று மருத்துவத்தை பார்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும். வாகன பழுதுகளாலும் வாட்டம் காண்பீர்கள். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு கூட நல்ல விதமாக முடிவடையுமா என்பது சந்தேகம்தான். மீண்டும் உங்களிடமே வந்து சேரலாம். இன்றைக்கு குருவை வழிபடுவதன் மூலமே குதூகலத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.